வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மே 5ஆம் தேதி ஒரு உலக புகழ்பெற்ற புரட்சியாளரின், அறிஞரின் ஒரு பிறந்த நாள், ஒரு தத்துவவாதியின் பிறந்த நாள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு தலைவரின் பிறந்த நாளை, ஒரு சிந்தனையாளரின் பிறந்த நாளை உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரே ஒரு பிறந்த நாள் தான். அது புரட்சிகர சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸினுடைய பிறந்த நாள். கார்ல் மார்க்ஸினுடைய இந்த பிறந்த நாள் இன்றைக்கு உலகத்தில் சமத்துவத்தை நேசிக்கும் அனைவராலும் உலகின் எல்லா நாடுகளிலும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள். ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். இதை அவர் தத்துவார்த்தமாக நிறுவினார். அதாவது அவர் உருவாக்கிய டாஸ் கேபிட்டல் என்ற நூல் தொழிலாளர்களினுடைய பைபிள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, தொழிலாளி வர்க்கத்தினுடைய பைபிள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நூல் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த தாக்கத்தின் வழியாக உலகத்தின் மிகப்பெரிய புரட்சிகள் நடந்தன. ரஷ்யாவில், சீனாவில், இன்னும் ஐரோப்பாவின் பல நாடுகளில், கியூபா போன்ற அமெரிக்க நாடுகளில், இப்படி பல நாடுகளில் ஒரு மிகப்பெரிய புரட்சியும் புரட்சிகர அரசாங்கங்களும் உருவாகின. அரசாட்சிகள் வீழ்த்தப்பட்டன, முதலாளித்துவ ஆட்சிகள் வீழ்த்தப்பட்டன, சமத்துவ கோட்பாடுகள் உயர்த்தி பிடிக்கப்பட்டன. தொழிலாளர்களுடைய உரிமை, தொழிலாளர்களுக்கான சமத்துவம், இந்த தனியுரிமை சொத்து எப்படி உருவாகிறது என்பதை பற்றி மார்க்ஸ் விரிவாக ஆராய்கிறார். மனிதர்களுடைய தனியுரிமையிலிருந்தும் அந்த தனியுரிமையிலிருந்து உருவாகக்கூடிய கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய மூலதனம், இந்த மூலதனம் எப்படி செயல்படுகிறது என்பதை அவர் கூறுகிறார். இதில் மிக முக்கியமாக மார்க்ஸ் அவர்களுடைய ஒரு கண்டுபிடிப்பு உபரி மதிப்பு என்பதாகும். அதாவது ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை தொழிலாளர்கள் வேலை செய்து இன்னொரு பொருளாக மாற்றுகிறார்கள். அப்படி மாற்றுகிற போது அந்த மூலப்பொருள் அது சந்தையில் வேறொரு மதிப்பை பெறுகிறது, அது ஒரு லாபத்தை அடைகிறது. இந்த லாபத்தில் அந்த மூலதனத்தினுடைய பங்கு ஒரு பகுதி என்று சொன்னால், அந்த தொழிலாளர்களுடைய உழைப்பு தான் அந்த கூடுதல் மதிப்பை அதற்கு உருவாக்குகிறது. ஆனால் அந்த கூடுதல் மதிப்பில் தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு என்ன என்று பார்த்தால் மிக மிக குறைவு. அப்போது அதனுடைய பெரும்பகுதி லாபம் என்பது, அந்த உபரி மதிப்பு என்பது மீண்டும் மூலதனமாக மாறுகிறது. மீண்டும் மூலதனமாக மாறி அது மேலும் தொழிலாளர்களை சுரண்டுகிற ஒன்றாக மாறுகிறதே ஒழிய அந்த உபரி மதிப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய பங்கு என்பது நியாயமாக தொழிலாளர்களுக்கு கிடைப்பதில்லை. இப்படியாக இந்த உபரி மதிப்பு கோட்பாடு, அதன் அடிப்படையில் உருவான பல்வேறு விதமான சமூக பொருளாதார பார்வைகள், இந்த உலகம் என்பது அக உலகினுடைய பிரதிபலிப்பா அல்லது புற உலகின் பிரதிபலிப்பாக அக உலகம் இருக்கிறதா என்கிற மிகப்பெரிய கேள்விக்கு கார்ல் மார்க்ஸ் விடை காண்கிறார். அதாவது பொருள் முதல்வாதம் என்ற அடிப்படையில் இந்த உலகத்தில் இயங்கக்கூடிய பொருளாதார உறவுகளும் அது சார்ந்த பண்பாட்டு உறவுகளும் தான் ஒரு தனி மனிதர்களுடைய குணாதிசயங்களையும் நிலைப்பாடுகளையும் அவர்களுடைய ஒரு அந்தஸ்தையும் தீர்மானிக்கிறதே ஒழிய அவர்கள் பிறப்பால் எவரும் தாழ்ந்தவர் அல்ல என்கிற ஒரு கோட்பாட்டை நிலைநாட்டுகிறார். அவரோடு சேர்ந்து ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ், அவர்தான் உலக புகழ்பெற்ற அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை 2 பேரும் சேர்ந்து எழுதினார்கள். அந்த லெவலில் வாழ்நாள் முழுக்க கடும் பொருளாதார போராட்டத்தோடும் பல்வேறு சிக்கல்களோடும் போராடிய கார்ல் மார்க்ஸ் அவர்கள் 1818ஆம் ஆண்டு அவர் ஜெர்மனியில் பிறந்து பிறகு லண்டனில் பல வருடங்கள் வாழ்ந்து உலகத்திற்கு மிகப்பெரிய விடுதலை கோட்பாட்டை அளித்தார். இன்றைக்கு கம்யூனிச அரசுகள் என்பது பல நாடுகளில் பலவீனமடைந்திருக்கலாம். ஆனால் அவர் உருவாக்கிய தொழிலாளர் உரிமை சார்ந்த கோட்பாடுகள் கம்யூனிசத்தை ஏற்காத நாடுகளில் கூட தொழிலாளர் நல சட்டங்களாக நிலவி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் கார்ல் மார்க்ஸ் பல்வேறு வடிவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என்றும் வாழ்வார். தொழிலாளர்கள் உரிமைகள் உயர்த்தி பிடிக்கப்படும் காலம் வரைக்கும் மார்க்ஸினுடைய பெயர் ஒருபோதும் அழியாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மே 5 என்பது உலகத்தினுடைய சமூக விஞ்ஞானிகளில் ஒருவர் என்று அறியப்படுகிற கார்ல் மார்க்ஸினுடைய பிறந்த நாள். 1818ஆவது ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி அவர் பிறந்தார். இன்றைக்கு அது ஜெர்மனி என்று வழங்கப்படுகிறது. அன்றைக்கு அதனுடைய பெயர் வேறாக இருந்தது. எனவே கார்ல் மார்க்ஸ் பிறந்தபோது இந்த உலகத்திற்கு ஒரு புதிய தத்துவம் பிறந்தது. அதுவரையில் இல்லாத ஒரு புதிய தத்துவத்தை உலகத்திற்கு சொன்னவர் கார்ல் மார்க்ஸ்.
மே 5 என்பதற்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவிலும் ஒரு பெரிய முதன்மையான நாள் அது என்று குறிக்கலாம். அயோத்திதாச பண்டிதர் இறந்து போன நாள் மே 5. அது 1914ஆம் ஆண்டு. அயோத்திதாச பண்டிதர் தான் பெரியார், அம்பேத்கருக்கெல்லாம் முன்னால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தமிழ்நாட்டில் பிறந்து குரல் கொடுத்தவர்களில் ஒருவர். அவர்தான் 1887ஆம் ஆண்டே திராவிட பாண்டியன் என்னும் ஏட்டிற்கு, ஜான் ரத்னம் நடத்திய ஏட்டிற்கு ஆசிரியர் குழுவிலே ஒருவராக இருந்தார். 1892ஆம் ஆண்டே திராவிடம் என்பதை பெயராக கொண்டு ஒரு ஆதி திராவிடர் மகாஜன சபையை உருவாக்கியவரும் அவர்தான். எனவே திராவிடம் என்கிற சொல்லின் வேரை நாம் தேடி போனால் அயோத்திதாச பண்டிதருக்கும் அதில் ஓர் இடம் உண்டு. சிலர் சொல்வார்கள், இல்லை, அதற்கு பிறகு 1906ஆம் ஆண்டு அவர் ஒரு ஏட்டை தொடங்கினார். அதற்கு பெயர் அவர் தமிழன் என்று தான் வைத்தாரே தவிர திராவிடன் என்று வைக்கவில்லை. உண்மையில் ஒரு பைசா தமிழன், பிறகு ஒரு பைசாவை எடுத்துவிட்டு தமிழன் என்று அந்த ஏடு ஏறத்தாழ 8 ஆண்டுகள் நடைபெற்றது. இருப்பினும் கூட ஒன்றை நாம் உணர வேண்டும். திராவிடன் என்பது பிழை என்று கருதி அவர் தமிழன் என்று வைக்கவில்லை. அப்படி வைத்திருந்தால் அந்த தமிழன் ஏட்டில் பல இடங்களில், அதாவது 1910ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி கடிதம் எழுதும்போது எல்லோரும் தங்களை பூர்வ திராவிட குடியினர் என்று பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னவர் அயோத்திதாச பண்டிதர் தான். அவருடைய மறைவு நாளும் அது. நாம் இன்றைக்கு வணிகர் நாள் என்றும் மே 5ஆம் நாளை குறிப்பிடுகிறோம். உலக அளவில் மே 5க்கு இருக்கிற புகழும் சிறப்பும் அது கார்ல் மார்க்ஸ் பிறந்த நாள் என்பது. கார்ல் மார்க்ஸை மிக கடுமையாக எதிர்த்தவர்களில் ஒருவர் ஹிட்லர் என்பதை அறிய வேண்டும். எந்த ஜெர்மனியில் மார்க்ஸ் பிறந்தாரோ அதே ஜெர்மனியில் பின்னால் அதிபராக வந்த ஹிட்லர் தான் மார்க்சியத்தை கடுமையாக எதிர்த்தார். அதற்கு காரணம், அவர் முன்வைத்த கோட்பாடு என்பது மார்க்சியத்துக்கு நேர் எதிரானதாக இருந்தது. மார்க்சியம் என்பது உலகளாவியது, எல்லோரையும் தழுவியது. உலகத் தொழிலாளர்களிடையே ஒன்றுபடுங்கள் என்பதுதான் மார்க்சினுடைய முழக்கம். ஆனால் ஹிட்லர் திரும்ப திரும்ப சொன்னார், இப்படி உலகத் தொழிலாளர்கள் என்று சொல்லுவதன் மூலம் இந்த தேசப்பற்றின் ஒரு அடிப்படை கூற்றினை அது எதிர்க்கிறது. ஜெர்மானிய தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நாம் எப்போதும் எந்த அடிப்படையில் பற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தேசியத்தின் அடிப்படையில் தான் பற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர தொழில் அடிப்படையிலோ உலக அடிப்படையிலோ கொள்ளக்கூடாது என்றார். அடிப்படையாக இதை புரிந்து கொண்டால் ஃபாசிசத்திற்கும் சோசியலிசத்திற்கும் இடையிலான முரண் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கும் பலர் சொல்கிறார்கள், தந்தை பெரியார் அவர்களை குறை சொல்கிறவர்கள் எல்லோரும் பாருங்கள், அவர் தமிழ் என்பதை புறக்கணித்து விட்டார், உலக அளவில் பேசுகிறார் என்பார்கள். உண்மைதான். தமிழ் மீது பெரியாருக்கு எந்த வெறுப்பும் கொண்டு அதனை அவர் புறக்கணிக்கவில்லை. மொழியின் அடிப்படையில் பார்க்காமல் மனித நேயத்தின் அடிப்படையில் பார்த்தவர் பெரியார். அவரே சொல்கிறார், எனக்கு பாஷாபிமானமும் இல்லை தேசாபிமானமும் இல்லை என்று சொன்ன ஒரே தலைவர் பெரியார் தான். பாஷாபிமானமும் இல்லை தேசாபிமானமும் இல்லை என்றால் பிறகு என்ன அபிமானம் இருக்கிறது? மனிதாபிமானம் பெரியாருக்கு இருந்தது. அதுதான் மார்க்சிடம் இருந்தது. அதைத்தான் ஹிட்லர் எதிர்த்தார். மார்க்ஸை ஹிட்லர் எதிர்த்ததைப் போலவே இன்றைக்கு பெரியாரையும் சிலர் தமிழ்நாட்டில் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். உலகளாவிய பார்வை, மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பது, மானுடத்தை நேசிப்பது, அதே நேரத்தில் இந்த மக்களினுடைய உரிமைக்காக போராடுவது. மொழியின் மீது எனக்கு பற்றில்லை என்று சொன்ன தந்தை பெரியார் தான் முதலாக 1937இல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை இந்த மண்ணில் விதைத்தவர். எனவே உரிமைக்காக போராடுவது என்பது வேறு, மொழியின் பெயரால் இனத்தின் பெயரால் மற்றவர்களின் மீது வெறுப்பு காட்டுவது என்பது வேறு. இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டால் ஏன் மார்க்ஸை ஹிட்லர் எதிர்த்தார், ஏன் பெரியாரை இன்று சிலர் எதிர்க்கிறார்கள் என்பது நமக்கு புரியும். மே 5 கார்ல் மார்க்ஸினுடைய பிறந்த நாள். வணக்கம். இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரும் விதத்தில் கலைஞர் டிவி மூலம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்தில் இந்த ஆங்கிலம், அதாவது மொழித்திறன், ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எவ்வாறு
தொழில் செய்பவர்களுக்கும் ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மொழியில் இருக்க திறன், மொழியை கையாளும் திறன் எவ்வாறு மிகவும் அவசியமாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மொழி ஒரு இன்றியமையாத ஒரு பக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மொழியையும் உள்ளடக்கியது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பேச்சாற்றல் மட்டுமல்ல, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இன்னொருத்தர் மூலம் இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ண, பரஸ்பரம் எப்படியெல்லாம் உரையாடுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உரையாடுவது, நம்ம நார்மலாக உரையாடுறது வந்து அது மிக அதிகமாக உரையாடுவது நம்ம பேச்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம மிக அதிகமாக நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய கண் அசைவுகள், புருவத்தின் அசைவுகள், கண் பார்க்கின்ற இடம், என்ன டிஸ்டன்ஸில் நின்று பேசுகிறோம், என்ன டிஸ்டன்ஸில் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், எப்படி ஒருத்தர் கை கொடுக்குறோம், எப்படி ஒருத்தரை பார்த்து வணங்குகிறோம், எப்படி கை கூப்பிட்டு வணக்கம் சொல்கிறோம், இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதில் மேஜர் பார்ட் வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு உயிரும் இன்னொரு உயிரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். புன்முறுவல் எப்படி வந்து யுனிவர்சல் லாங்குவேஜோ, உலக மொழி, எந்த மொழி தெரியாமல் போகலாம், ஆனால் ஒருத்தரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்கின்ற பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒருத்தர் கண்ணை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா எந்த மொழியும் தெரிய வேண்டாம், அவரும் உங்களை பார்த்து சிரிப்பார். ஈ வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட். ரைட்? அதுதான் வந்து கம்யூனிகேஷன். ஆனால் ஒரு மொழி ஆர்வம், மொழித்திறன் அப்படிங்கிறது ஆங்கிலம் எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு பிரிட்ஜிங் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகள் தட்டி போனதற்கு காரணம் அவங்களால வந்து அவங்க நினச்சதை சரியாக மற்றவர்களிடம் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நினைத்ததை சொல்ல முடியாதது. எனக்கு வந்து ஒரு பொருளை பற்றிய மிக அதீத அறிவு இருக்கிறது, அந்த பொருளில் ஆர்வம் இருக்கிறது, அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அது என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா எனக்கு தெரியும். ஆனால் அதை எனக்கு வெளியில் சொல்ல தெரியாது, மற்றவர்களுக்கு புரிகிற மொழியில் என்னால் சொல்ல தெரியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு அழகான ஒரு நிகழ்வு கேட்டிருந்தேன். அதாவது பழங்காலத்தில் வந்து அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சென்னையிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆங்கில துறைகளுக்கும் நம்ம ஊர் வியாபாரிகளுக்கும் நடுவில், நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவங்க சொல்லுவாங்களாம், அப்போ அந்த 1 மீட்டர் துணி எவ்வளோப்பா அப்படிமா, அவன் 4 ரூபா ஐயா அப்படிம்பாரான். இவர் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாராம் அவர்கிட்ட, அந்த ஆங்கிலத்துறையிட்ட $40 அப்படிம்பாரான். அவர் நோ எக்ஸ்பென்சிவ், ஆஸ் ஃபார் $30 அப்படிம்பாரான். இவர் வந்து இல்லைப்பா தூர $3 கேட்குறாருப்பா, 3 ரூபாய்க்கு கேட்குறாருப்பா அப்படிம்பாரான். அவர் சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த $40-30க்கும் 3 ரூபாய்க்கு இடப்பட்ட உள்ள பணம் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டரோடது. அவங்க வந்து பலவிதமான பணம் பண்ணாங்களாம். அதாவது மிக அதீத, அந்த துறையை விட, ஆங்கிலேயரை விட, அந்த பொருளை உருவாக்குனவங்களோட நடுவில் அந்த மீடியேட்டர், டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்க நிறையா பொருள் ஈட்டினாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு தெரியாது ஒன்று லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இடையில ஒருத்தர் வந்து அந்த மொழித்திறனை மட்டும் வைத்துக்கொண்டு நிறையா பொருள் ஈட்ட முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன துறையில் படித்தாலும் சரி, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, மல்டி லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். ஒரு மீட்டிங் ரூமுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ சென்னையில் சாதாரண ஒரு மீட்டிங் ரூம் இல்லை ஒரு வாக்கிங்கில் 10 பேர் நடக்கிறோம். அந்த 10 பேர் நடக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அதில் 3 பேர் மலையாளம், ஒரு 4 பேர் சென்னை எடுத்துகிட்டா ஒரு 5 பேர் தெலுங்கு, மீது 2 பேர் தமிழ் பேசுகிறவங்க, இல்லை 3 வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ், கனெக்டிங் லாங்குவேஜ் வந்து ஆங்கிலமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்வங்க கூட அங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போது இந்த மொழியை கையாளும் திறனை நம்ம வந்து சின்ன வயசில் இந்த கிண்டல் பண்ணாமல், நீங்கள் பெரிய பீட்டர் அப்படின்னு சொல்லாமல், ஆரம்பத்திலிருந்து அந்த மொழியை கையாளும் திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆங்கிலம் வந்து உலக மொழியாகி இருக்கிறது.
நீங்கள் எந்த வேலைக்கு, எந்த நாட்டுக்கு என்ன வேலைக்கு போனாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, உள்நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆங்கில மொழியோட அறிவு மிக மிக அதிகம், அதாவது தேவை அதிகம். ஸோ அதனால் நீங்கள் டிகிரி படிக்கிறப்போ, கல்லூரியில் பாடம் படிக்கிறீங்க, பாடம் ஆங்கிலத்தை தான் படிக்கிறீங்க. இந்த ஆங்கிலத்தை ஒரு சின்ன சாதாரண சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்கிறதுக்கு படிக்காமல், அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நம்ம நினைக்கிற விஷயங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுறது அப்படின்னு அந்த கல்லூரி காலம் 3 வருஷத்தில் உங்களோட ஆங்கில திறன்களை மிகவும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு நிறைய ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங், வெளியில் மேடையில் 10 பேருக்கு முன்னாடி உங்களால் தைரியமாக பேச முடியணும். எந்த விதமான கூச்சமுமின்றி 10 பேரோ 100 பேரோ 1000 பேர் முன்னாடி நின்று உங்களால் தெளிவாக நீங்கள் நினைத்த விஷயத்தை அவர்களுக்கு புரிகிறபடி சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அதாவது கேட்குறவங்களுக்கு புரியணும். நிறைய பேர் பேசுவாங்க, கேட்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர் ஆங்கிலத்தில் உரையாடுறாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேசுகிற வேகமும் பேசுகிற மொழி ஆளும் திறனும் நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு புரியாது. என்றைக்கு நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியவில்லையோ நீங்கள் ஒரு புவர் கம்யூனிகேட்டர் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பேசுகிற மொழி என்னவாக இருந்தாலும் எதிர்த்த மாதிரி இருக்கவங்களுக்கு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சால் நிச்சயமாக திறனான மொழி கையாளுகிறவர். ஸோ இங்கே இருக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னா அவங்கள்ட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் திறன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசுகிறதை கேட்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயம் முழுவதுமாக போய் சேரணும். அந்த விதத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் படிக்கின்ற காலத்தில், கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சனாக, பல மொழிகளை கற்று தேர்ந்த ஒருவராக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.